ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் லிங்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் போயிட்டு உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி கொஞ்சமாக சர்வர் பிஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி ஒரிஜினல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் 2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆல் டிக்கெட்டை 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு 10 o'clock ஆரம்பிக்குதுன்னா 9க்குள்ளே வந்துடுங்க. இல்லைனா 9:15க்குள்ளே ரீச் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அங்கே போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அங்கே காலையிலே மார்னிங் ஷாப்லாம் ஓப்பனாக இருக்காது. அதனால் உங்களால் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, டைமும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்ஸாமுக்கு ஒரு புக்லெட் தருவாங்க. அதில் ஏபிசிடின்னு ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே மாதிரியான கொஷின் தான் இருக்கும். ஆனால் புக்லெட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் அவங்களுக்கு 10th கொஷினாக இருக்கலாம். அந்த மாதிரி வேரியஸாக இருக்கும். டோட்டலாக 125 MCQs எழுதுவீங்க. அது பார்த்தோம்னா அந்த 125க்கு நீங்கள் எடுக்கிற மார்க்கை 90க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. 90 மார்க்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வெளில விடுவாங்க. அப்புறம் மீதி 10 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் 2020லே பிஃபார்ம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ 24ல் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு 3 மார்க்ஸ் இல்லைனா 4 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அந்த 10 மார்க்ஸில். டோட்டலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் அப்புறம் நீங்கள் எடுக்கிற மார்க் எல்லாம் சேர்த்து 100 மார்க்குக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ண முடியும். ஆன்சர் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏ ஆப்ஷன்னா ஏக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஒரே கொஷினுக்கு 2 மார்க்கிங்லாம் பண்ணிங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினையுமே ஃபுல்லாமே அட்டன் பண்ணிவிடுங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் ஃபுல்லாமே அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். வாட்டர் பாட்டில் அப்புறம் பென்னு எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லே தருவாங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.